ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனல்ல வைகுண்ட ஏகாதசி துவார தரிசன நாட்களுக்கான 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் புக்கிங் பற்றி பார்க்க போறோம். திருப்பதி வைகுண்ட ஏகாதசி துவார தரிசன நாட்களான ஜனவரி 10ஆம் தேதி தொடங்கி ஜனவரி 19ஆம் தேதி வரைக்குமான 10 நாட்களுக்கான 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட்டுகளினுடைய புக்கிங் நாளை டிசம்பர் 24ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு ஓப்பன் ஆகுது. நீங்கள் இதுவரை ஜனவரி மாதத்திற்கு 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் புக் செய்திருந்தாலும் பிப்ரவரி மாதத்திற்கான 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் புக் செய்திருந்தாலும் இந்த துவார தரிசன நாட்களுக்கான 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் புக் செய்கிறதுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக்கிங்குக்கும் மற்றும் ஒரு 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக்கிங்குக்கும் நடுவில் 30 நாட்கள் டைம் கேப் கம்ப்ளீட்டாக இருக்கணும். டிக்கெட் புக் செய்த தேதியை நம்ம கணக்கில் எடுக்கக்கூடாது. தரிசன தேதியிலிருந்து 30 நாட்கள் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருந்தால்தான் மற்றும் ஒரு 300 ரூபாய் தரிசன டிக்கெட் நம்மளால் புக் பண்ண முடியும். ஸோ இதனால் நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்குன்னா, ஜனவரி மாதத்திற்கும் நாங்கள் 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக் செஞ்சிட்டோம், பிப்ரவரி மாதத்திற்கும் 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக் செஞ்சுருக்கோம், எங்களால் மறுபடியும் இந்த துவார தரிசனத்திற்கான 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் புக் பண்ண முடியுமா என்ற டவுட் நிறைய பேருக்கு இருக்கிறனால ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் இதை பற்றிய எந்தவித அப்டேட்ஸும் டிடிடி கொடுக்கல. ஸோ நாளைக்கு நீங்கள் துவார தரிசன நாட்களுக்கான புக்கிங் ஓப்பன் ஆகக்கூடிய சமயத்தில் நீங்கள் இதுவரை இந்த 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக்கிங்குக்காக ஜனவரி மாதத்திற்கோ பிப்ரவரி மாதத்திற்கோ யூஸ் பண்ணாத வேறொரு புது மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து இந்த துவார தரிசன நாட்களுக்கான 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் புக் செய்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். போன வருடம் துவார தரிசன நாட்களுக்கான டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆனப்போ நிறைய பேருக்கு இந்த 30 நாட்கள் டைம் கேப் செக் பண்ணாமலேயே டிக்கெட் துவார தரிசனத்திற்கும் புக் ஆகி இருந்துச்சு. ஸோ அதே ப்ரொசீஜர் தான் இந்த முறையும் மோஸ்ட்லி ஃபாலோ பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் ஜனவரி மாதத்திற்கோ அல்லது பிப்ரவரி மாதத்திற்கோ 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்கன்னா துவார தரிசனத்திற்கான 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கும் வேறு ஒரு புது மொபைல் நம்பர் லாகின்லேருந்து ட்ரை பண்ணி பாருங்கள். 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக்கிங் பொறுத்த வரைக்கும் ஒரு மொபைல் நம்பர் லாகின்லேருந்து மினிமம் ஒரு டிக்கெட்டும் மேக்ஸிமம் 6 டிக்கெட்ஸும் நம்ம புக் பண்ண முடியும். ஆன்லைனில் இந்த 10 நாட்களுக்கான அகாமடேஷன் புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்களான்னு நிறைய பேர் தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்க. இதை பற்றிய அப்டேட்ஸும் டிடிடி இதுவரைக்கும் எதுவுமே கொடுக்கல. சப்போஸ் ஆன்லைனில் அகாமடேஷன் புக்கிங் ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு லாகின்லேருந்து மினிமம் 2 தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருந்தால் மட்டும்தான் புக் அகாமடேஷன் லிங்க் நமக்கு எனேபிள் ஆகும். ஸோ அகாமடேஷன் ஓப்பன் ஆகுமா இல்லையா என்பது பற்றி நமக்கு தெளிவாக தெரியாது. இருந்தாலும் ஆன்லைனில் புக்கிங் ஓப்பன் பண்ணும் பட்சத்தில் நீங்கள் ஆன்லைனில் ரூம் புக் பண்ண விருப்பப்படுறீங்கன்னா ஒரு லாகின்லேருந்து மினிமம் 2 தரிசன டிக்கெட்டுக்களாவது புக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு லாகின்லேருந்து ஒரு டிக்கெட் மட்டும்தான் புக் பண்ணுறீங்கன்னா புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகாது. 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு இந்த 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட்ஸ் புக் பண்ண வேண்டாம். அவங்கள தரிசனத்திற்காக அழைச்சிட்டு போகக்கூடிய சமயத்தில் அவங்களுடைய ஏஜ் ப்ரூஃபுக்காக ஆதார் கார்டு அல்லது ஸ்கூல் ஐடி ப்ரூஃப் அவசியமாக எடுத்துகிட்டு போகணும். அதற்கடுத்து இந்த வைகுண்ட ஏகாதசி துவார தரிசன நாட்களுக்கு ஏர்லி மார்னிங் ஸ்லாட்ஸும் ஓப்பன் பண்ணுவாங்களா என்றும் சில பேர் கேட்டிருந்தீங்க. போன துவார தரிசன நாட்கள் சமயத்தில் சில நாட்களுக்கு ஏர்லி மார்னிங் ஸ்லாட்ஸும் ஓப்பன் ஆகி இருந்துச்சு. ஸோ அதே போல் இந்த முறையும் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் எந்தெந்த ஸ்லாட்ஸ் எந்தெந்த நாட்களுக்கு ஓப்பன் ஆகியிருக்கு என்பதை பற்றி நாளைக்கு புக்கிங் ஓப்பன் ஆகக்கூடிய சமயத்தில் தான் நமக்கு தெளிவாக தெரிய வரும். அதே போல் போன வருடம் துவார தரிசன நாட்களுக்கு 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட்ஸ் ஒரு நாளுக்கு 22,500 டிக்கெட்டுகள் வீதம் 10 நாட்களுக்கும் சேர்த்து 2,25,000 டிக்கெட்ஸ் இஷ்யூ பண்ணாங்க. இதே குவாண்டமில் தான் நாளை ஓப்பன் ஆகக்கூடிய துவார தரிசன நாட்களுக்கும் டிக்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் துவார தரிசன நாட்களுக்கு ஓப்பன் ஆன சமயத்தில் நிறைய பேருக்கு தொடர்ந்து எரர் வந்துட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பிறகு தான் டிக்கெட்ஸ் நார்மலாக எல்லாருக்குமே புக் ஆச்சு. ஃபஸ்ட்டு இனிஷியலாக துவார தரிசன நாட்களுக்கான விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்ஸ் புக்கிங் ஓப்பன் ஆன உடனே சில நிமிடங்களுக்கு எந்த இஷ்யூஸும் இல்லாமல் ரொம்ப வேகமாக புக் ஆகி இருந்திருக்கு. அதற்கப்புறம் சர்வர் இஷ்யூஸ் வந்திருக்கு. புக்கிங்
பேஜ் ஓப்பன் ஆனவங்களுக்கு புக்கிங் பண்ணக்கூடிய சமயத்தில் நிறைய எரர்ஸ் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திற்கு பிறகு தான் எல்லாருக்குமே நார்மலாக டிக்கெட் புக் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இதே போல் நாளைக்கு 300 ரூபாய் தரிசன நாட்களுக்கான துவார தரிசன டிக்கெட்ஸ் புக்கிங் ஓப்பன் ஆகக்கூடிய சமயத்திலும் எரர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எவ்வளவு நேரம் புக்கிங்காக எடுத்தாலும் எத்தனை முறை எரர்ஸ் வந்தாலும் பொறுமையாக ட்ரை பண்ணி பாருங்கள், டிக்கெட் நிச்சயமாக புக் ஆகும். ஸோ நீங்கள் தொடர்ந்து எரர் வந்துட்டே இருக்கிறனால ஃபெடப் ஆகிட வேண்டாம், தொடர்ந்து ட்ரை பண்ணுங்கள், டிக்கெட்ஸ் புக் ஆகும். ஏன்னா இன்றைக்கி 1 மணி நேரத்திற்கு பிறகு தான் டிக்கெட்ஸ் விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்ஸ் நிறைய பேருக்கு புக் ஆகியிருக்கு. விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்ஸ் குறைவாக தான் கொடுக்குறாங்க. குறைவாக கொடுக்கப்படக்கூடிய டிக்கெட்ஸ்லேயே இன்றைக்கி இவ்வளோ இஷ்யூஸ் வந்திருக்கு. ஸோ நாளைக்கு சப்போஸ் இந்த இஷ்யூஸ்லாம் அவங்க ரெக்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா எந்தவித பிரச்சனையும் நமக்கு புக்கிங் சமயத்தில் இருக்காது. அப்படி அவங்க ரெக்டிஃபை பண்ணியும் சில எரர்ஸ் நமக்கு வரும் பட்சத்தில் ஃபெடப் ஆகாமல் தொடர்ந்து டிக்கெட் புக் ஆகிற வரைக்கும் ரீட்ரை பட்டன் கிளிக் பண்ணிகிட்டே இருங்க. எந்த எரர் வந்தாலும் அந்த எரருக்கு கீழே இருக்கக்கூடிய ரீட்ரை பட்டன் மட்டும் தொடர்ந்து கிளிக் பண்ணுங்கள். எந்த ஒரு டைம்லையும் பேக் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா முதல்ல இருந்து வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் பேக் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா டிக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சிடும். ஸோ பேக் பட்டன் கிளிக் பண்ணிட வேண்டாம், அதற்கு பதிலாக எரருக்கு கீழேயே இருக்கக்கூடிய ரீட்ரை பட்டனை ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. இந்த டிக்கெட்ஸ் வேகமாக புக் பண்ணுறதுக்கும் தப்பில்லாமல் புக் பண்ணுறதுக்கும் அவசியமாக நாளைக்கு மறக்காமல் மொபைல் கிளிப்போர்ட் ஆப்ஷனையோ நோட்பேட் காப்பி பேஸ்ட் ஆப்ஷனையோ யூஸ் பண்ணிக்கோங்க. இதை எப்படி யூஸ் பண்ணணும் என்ற டீட்டெயில்டு வீடியோ நம்முடைய சேனலில் ஆல்ரெடி இருக்குது. அந்த வீடியோனுடைய லிங்க்கை இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த டிக்கெட்ஸ் புக் பண்ணுறதுக்கு உங்களுடைய மொபைல் அல்லது லேப்டாப் சிஸ்டம் உங்ககிட்ட எது இருக்கோ அத்தனை டிவைசஸ்லையுமே டிடிடி ஆப்பும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க, டிடிடி வெப்சைட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. 11 மணிக்கு புக்கிங் ஓப்பன் ஆகும். 10:50க்கே நீங்கள் லாகின் பண்ணி ஓடிபி எல்லாம் கொடுத்து ரெடியாக இருந்துக்கோங்க. 11 மணிக்கு புக்கிங் ஓப்பன் ஆன உடனே எதில் உங்களுக்கு வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் குறைவாக காமிக்குதோ அதில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ப்ரொசீட் பண்ணுங்கள். ஒவ்வொரு டிவைசஸ்லுமே ஒவ்வொரு ஆப்புக்கும் வெப்சைட்டுக்குமே நமக்கு வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் வேறு வேறு தான் வரும். ஸோ உங்ககிட்ட 2 மொபைல்ஸ் இருக்குது அல்லது ஒரு மொபைல் ஒரு லேப்டாப் இருக்குன்னா அத்தனை டிவைசஸ்லையுமே டிடிடி ஆப்பும் டிடிடி வெப்சைட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் குறைவாக இருக்கக்கூடிய டிவைஸில் நம்ம புக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் டிக்கெட் வேகமாக புக் பண்ண முடியும். வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் முடிந்து ஜனவரி மாதத்திற்கான கேலண்டர் ஓப்பன் ஆன உடனே ஜனவரி 10ஆம் தேதி தொடங்கி 19ஆம் தேதி வரைக்கும் நமக்கு க்ரீன் கலரில் டிஸ்பிளே ஆகும். இதில் எந்த நாள் உங்களுக்கு தரிசனம் தேவையோ அந்த நாள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ண உடனே கீழே நம்பர் ஆஃப் டிக்கெட் ஆப்ஷன் 1லிருந்து 6 வரைக்கும் காமிக்கும். உங்களுக்கு எத்தனை டிக்கெட்ஸ் தேவையோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு தரிசன ஸ்லாட் செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஜெனரல் டீட்டெயில்ஸும் பில்கிரிம் டீட்டெயில்ஸும் நம்ம என்டர் பண்ணி கண்டினியூ கொடுத்த பிறகு பேமெண்ட் பண்ணுறதுக்கு 3 ஆப்ஷன் இருக்கும். யூபிஐ, நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன் இருக்கும். இதில் உங்களுக்கு இதுவரைக்கும் எந்த ஆப்ஷன் ட்ரை பண்ணி எரரே இல்லாமல் புக் ஆகியிருக்கோ அந்த பேமெண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. பெஸ்ட் ஆப்ஷன்னு பார்த்தீங்கன்னா யூபிஐ ஆப்ஷனாகத்தான் இருக்கும். ஸோ யூபிஐ இருக்கக்கூடியவங்க யூபிஐ ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் யூபிஐ ட்ரை பண்ணுறப்போ ஏதாவது எரர் வந்துச்சுன்னா டக்குன்னு மறுபடியும் யூபிஐயே நீங்கள் ட்ரை பண்ணாமல் வேறு பேமெண்ட் மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். திஸ் ஸ்லாட் இஸ் புக்டு பை சம் அதர் பில்கிரிம்ஸ் என்ற எரர் வந்துச்சுன்னா அதற்கடுத்து நீங்கள் ட்ரை பண்ணுறப்போ எந்த டைம் ஸ்லாட்டில் அதிகமான டிக்கெட்ஸ் காமிக்குதோ அந்த டைம் ஸ்லாட்டை சூஸ் பண்ணி டிக்கெட் புக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். குறைவான டிக்கெட்ஸ் இருக்கக்கூடிய டைம் ஸ்லாட்டில் நம்ம மறுபடியும் ட்ரை பண்ண இதே எரர் தான் நமக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த எரர் வரும் பட்சத்தில் அடுத்து நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய டைம் ஸ்லாட் எந்த டைம் ஸ்லாட்டில் தரிசன டிக்கெட்ஸ் அதிகமாக இருக்கோ அந்த டைம் ஸ்லாட் செலக்ட் செய்து நீங்கள் டிக்கெட் புக் பண்ண ப்ரொசீட் பண்ணுங்கள். டைம் ஸ்லாட் படி தான் இந்த துவார தரிசன நாட்களுக்கு தரிசனத்திற்காக அலோ பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா முதல் 3 நாட்களுக்கு ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதற்கப்புறம் கூட்டம் இருக்கிறதை பொறுத்து டைம் ஸ்லாட் படி அலோ பண்ணுறதுக்கும் டைம் ஸ்லாட் பார்க்காமலே அலோ பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. டிக்கெட்ஸ் புக்கிங் வேகமாக ஆகக்கூடிய நாட்கள்னு பார்த்தீங்கன்னா
வைகுண்ட ஏகாதசி ஜனவரி 10ஆம் தேதியும் வைகுண்ட துவாதசி ஜனவரி 11ஆம் தேதியும். இந்த நாட்கள் ரொம்ப ரொம்ப வேகமாக புக் ஆகும். அதற்கடுத்து சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் புக் ஆகும். எந்தெந்த நாட்களில் என்னென்ன விசேஷங்கள் இருக்குது, எந்த நாட்களில் டிக்கெட் வேகமாக புக் ஆகும் என்பதை பற்றி தனி ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த 10 நாட்களில் எந்த நாளுக்கு நீங்கள் தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதாக இருந்தாலும் நைட் ஸ்லாட்ஸ் 8 மணி 9 மணி 10 மணி இது போன்ற ஸ்லாட்ஸ் நம்ம செலக்ட் பண்ணோம்னா எரரே இல்லாமல் வேகமாகவும் நம்முடைய டிக்கெட்ஸ் புக் ஆகும். எல்லாருமே ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 3-4 ஸ்லாட்ஸுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. அந்த 3-4 ஸ்லாட்ஸ் தான் ஃபஸ்ட்டு புக் பண்ணுவாங்க. ஸோ எரர்ஸும் நமக்கு அங்கே அதிகமாக வரும். எல்லாருமே ஒரே குறிப்பிட்ட ஸ்லாட்டில் ட்ரை பண்ணுறப்போ எரரும் அதிகமாக வரும். லாஸ்ட் நைட் இருக்கக்கூடிய அந்த 3-4 ஸ்லாட்ஸ் நம்ம செலக்ட் பண்ணுறோம்னா குறைவாக எரர் வரும், டிக்கெட்ஸும் வேகமாக புக் ஆகும். மற்றபடி மார்ச் மாதத்திற்கோ அல்லது பிப்ரவரி ஜனவரி மாதத்திற்கோ அங்க பிரதட்சணம், சீனியர் சிட்டிசன், ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ், விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்ஸ் என எந்த விதமான தரிசன டிக்கெட்ஸ் நீங்கள் புக் பண்ணியிருந்தாலும் நாளை ஓப்பன் ஆகக்கூடிய இந்த 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட்ஸ் நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கலாம். 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டுகள் தவிர்த்து வேறு எந்த விதமான தரிசன டிக்கெட்டுகள் நீங்கள் எப்போ புக் பண்ணியிருந்தாலும் அந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண அதே மொபைல் நம்பர் லாகின், அதே மெயில் ஐடி, அதே ஆதார் நம்பர் வைத்து நாளை ஓப்பன் ஆகக்கூடிய துவார தரிசன நாட்களுக்கான 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட்டுகளும் புக் பண்ணிக்கலாம். கடந்த 2 மாதத்தில் ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதத்திற்கு 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் புக் பண்ணவங்க மட்டும் நீங்கள் அந்த 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண மொபைல் நம்பர் லாகினை தவிர்த்துட்டு வேறு ஏதாவது ஒரு புது மொபைல் நம்பர் லாகின்லேருந்து நாளைக்கு ஓப்பன் ஆகக்கூடிய இந்த துவார தரிசன நாட்களுக்கான 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். துவார தரிசன நாட்களுக்கான 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டுகள் பற்றி ஃபாலோவர்ஸுக்கு இருக்கக்கூடிய மேக்ஸிமமான டவுட்ஸ் நான் இந்த வீடியோவில் கிளாரிஃபை பண்ணியிருக்கேன். இருந்தாலும் உங்களுக்கு இந்த 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக்கிங்கில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் அடுத்து நாம் அந்த கிளாரிஃபிகேஷன்ஸையும் பார்க்கலாம். இந்த 300 ரூபாய் துவார தரிசன டிக்கெட்டுகள் அனைவருக்குமே கிடைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.